அவர்கள் அம்பிகையினுடைய ஆலயத்திலே என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகின்றது என்றெல்லாம் நினைக்கின்ற பொழுது அவர் இங்கிருந்தபடியே போனிலே அவருடைய குடும்பத்தாரோடு பேசிக்கொள்வார். அவருடைய மனைவியிடத்திலே, அவருடைய பிள்ளைகளிடத்திலே, அவருடைய மருமகளிடத்திலே, மருமகனிடத்திலே என்னென்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களும் விருப்போடு அங்கிருந்து இவர் கேட்கின்றதை எல்லாம் அங்கே இருந்து அனுப்பி விடுவார்கள். இங்கிருந்தபடியே இந்த தம்பம், அதே போன்று ஏராளமான பொருட்கள், திருவிழாவுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் அவர் இங்கிருந்து கூறுகின்ற பொழுது அவருடைய குடும்பத்தினர்கள் அங்கே இருந்து அந்த ஒழுங்குகளை எல்லாம் செய்து இங்கே அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் என்னவென்றால் எங்களுடைய குடும்பத்திலே இங்கே இல்லாது வெளிநாட்டிலே சென்று அங்கே இப்படி ஒரு சமய பணியை அவர் செய்கின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கும் அது மிகவும் ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே அவர்கள் அவருக்கு ஒரு வாழ்த்துப்பா அனுப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்போடு அங்கிருந்து அனுப்பி இருக்கின்றார்கள். அந்த வாழ்த்துப்பாவை இப்பொழுது வாசித்து ஐயா அவர்களுக்கு இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. ஆகையினாலே அடியவர்கள் அமைதியாக இருந்து இந்த வாழ்த்துப்பா வாசிக்கப்படுகின்றது. அகமகிழ் அடைகின்றோம். எங்கள் குடும்பத்தின் வழிகாட்டியே ஜெர்மனி மண்ணிலே அன்னைக்கு ஓர் ஆலயம் அமைத்து ராஜராஜேஸ்வரி அருளை அகிலவங்கம் பரப்ப வைத்த பெருந்தகையே, ராஜராஜேஸ்வரி அருளை அகிலவங்கம் பரப்ப வைத்த பெருந்தகையே, அயராது முயற்சியுடன் செய்த அந்த புனித திருப்பணி இன்று ஓராண்டு நிறைவில் சரித்திரமாய் மிளர்கின்றது. அனைவரையும் அரவணைத்து சமயத்துக்காக தொண்டாற்றியதோடு குடும்பத்தின் தலைவனாக நின்று நல்வழி நடத்தும் பாங்கு அனைவரையும் வியந்த தலைவணக்க செய்கின்றது. அன்னையின் திருவிரல் எப்போதும் அரணாய் இருக்கட்டும். இந்த ஆன்மீக தொண்டு இன்னும் பல்லாண்டு தொடரட்டும். ஆயுளும் ஆரோக்கியமும் என்றும் பெருகட்டும்.